ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் பூரி செஞ்சாலும் சரிங்க, மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் போல் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஒரு 2.5 கப் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சால்ட்டு, இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் போல் நம்ம ரவையை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணி ஊற்றிட்டு மாவை நம்ம கெட்டியாக பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டுங்க. பூரிக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கும்போது 5 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக நம்ம மாவை உரைக்கக்கூடாதுங்க. 5 நிமிஷம் கழித்து எப்போதும் போல் மாவை சின்ன சின்ன உருண்டையை உருட்டிட்டு எப்போதும் போல் மாவை நீங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரியும் செய்ய போல வாங்க. இந்த பூரி மாவை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே பூரி பொரிக்க தேவைகளுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பூரியும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பூரிக்கு மாவு பிசைஞ்சு நீங்கள் பூரி சுட்டு எடுக்கும்போது நமக்கு அதிகமாக எண்ணெய் உரியாது. அது மட்டும் இல்லைங்க, பூரி நமக்கு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தாலுமே நமக்கு பூரி நல்லா புஷ்ஷுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அடிக்கடிக்கு நீங்களும் இந்த மாதிரி தாங்க மாவு பிசைஞ்சு பூரி செய்வீங்க. அந்தளவுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு கிச்சனில் தவறுதல எண்ணெய் கீழே செஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு துணி வச்சு நம்ம துடைப்புள்ளி அந்த மாதிரி துடைச்சாலுமே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் தரையில் நமக்கு அப்படியே இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோக்காண்டி நானே கொஞ்சமாக எண்ணெய் கீழே செஞ்சுட்டுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மாவுங்க, கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு, எந்த மாவாக இருந்தாலுமே கொஞ்சமாக போட்டு லைட்டாக கையை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே மாவு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்காதுங்க. இந்த மாவு பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக உறிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தரையை ஒரு கிளாத் வச்சு மட்டும் நீங்கள் துடைச்சா போதுங்க. நமக்கு எண்ணெய் செஞ்ச அடையாளம் இருக்காது, எண்ணெய் பிசுக்கி நமக்கு எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போ அப்பளம் பொரிச்சாலும் சரிங்க, கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்பளம் நமக்கு பொரிக்க அதிக எண்ணெய் தேவைப்படாது. ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு 5 டீஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பளம் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் அப்பளம் எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் அப்பளத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இது போல் நீங்கள் 4 பீஸாக உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சுக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா நமக்கு காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 துண்டாக போட்டு அப்பளத்தை பொரிச்சு எடுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 துண்டாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு 2 பக்கம் நீங்கள் திருப்பிட்டு அதுக்கப்புறம் அப்பளம் பொரிஞ்சு நீங்கள் ஜல்லி கரண்டி வச்சு எடுத்துடலாங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை அப்பளம் வேணாலும் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்பளம் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு எண்ணெயில் நம்ம அதிகம் அப்பளம் போட்டு எடுக்க முடியும். எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக வெந்துமே கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அடிக்கடிக்கு இந்த மெத்தட் மட்டும்தாங்க நீங்கள் அப்பளம் பொரிச்செடுப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டுமே நமக்கு இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு தட்டு ஃபுல்லாகவே அப்பளம் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதே எண்ணெயில் மட்டும்தாங்க அப்பளம் பொரிச்சு எடுத்து நமக்கு அதிகமாக எண்ணெயும் உரியும் கிடையாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பெரிய டப்பா எடுத்துருக்குங்க. இந்த டப்பா நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது கூடவே நான் இன்னொரு சின்ன ஒரு டப்பா எடுத்துருக்கேன். இந்த டப்பா உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சின்ன டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன டப்பாவை கையில் எடுத்துகிட்டு பெரிய டப்பாவை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இந்த சின்ன டப்பாவை நீங்கள் கீழே வச்சுட்டு திருப்பி நீங்கள் வச்சுக்கணுங்க. திருப்பி நம்ம வச்சதுக்கப்புறம் ஒரு கம்பி வச்சு லைட்டாக நம்ம கேஸ் ஸ்டவ் கம்பியை ஹீட் பண்ணிக்கலாங்க.
வச்சுக்கலாங்க. ஹீட் பண்ணிட்டு இது போல் நீங்கள் டப்பா ஃபுல்லாகவும் அடிப்பக்கம் இது போல் நம்ம ஹோல்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் நம்ம போட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சொல்லி பெரிய டப்பா, அந்த டப்பா நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த டப்பா உள்ளுக்குள்ளே பாதிலுக்கு மட்டும்தான் தண்ணி எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம டப்பாக்குள்ளே ஹோல்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த டப்பாவை இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாச்சும் நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகா, காய்க்குள்ளே கட் பண்ணும்போது அழைச்செடுப்போம் இல்லையா, அந்த காய் எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே கட் பண்ணி போட்டுட்டு அழகாக இந்த கப்பை வச்சு அழகாக நீங்கள் அழைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கையெல்லாம் வச்சு அழைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டு அழகாக நீங்கள் கப்பை தூக்குனாலே அந்த தண்ணி எல்லாமே நமக்கு கீழே சிந்துருங்க. டைரெக்டாக கொண்டு போய் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டப்பா வச்சு நீங்கள் எது வேணாலும் அழைச்சி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சாம்பார் செய்யும்போது புளி உரைக்க மறந்துட்டா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன கடாயோ இல்லை ஒரு கப்பை எடுத்துக்கலாங்க. சுடு தண்ணி எடுத்துருக்குங்க. நான் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்தளவுக்கு புளி எடுத்துகிட்டு இந்த தண்ணி உள்ளுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு மட்டும்தாங்க புளியை உருட்டி வச்சுருக்கேன். புளியை நீங்கள் உருட்டி போடாமல் இது போல் நீங்கள் உடச்சி போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புளி நமக்கு நல்லா ஊறி வந்திருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் தண்ணியுமே நமக்கு நல்லா ஆறி வந்திருக்குங்க. ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் எப்போதும் போல் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணியில் புளி உரைச்சி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே புளி நல்லா ஊறி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு புளி கரைசல் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புளியை எடுத்து போட்டு எப்போதும் போல் நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் ரசத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இனி நம்ம வீட்டில் பாத்திரம் அடிக்க கூடையோ இல்லை ஸ்டாண்டோ இல்லைன்னா ஆணியோ எதுவுமே அடிக்க வேண்டாங்க. இந்த ஒரு ஸ்டாண்டு மட்டும் இருந்தால் போதும். அழகாக நம்ம பாத்திரத்தை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த காய்கறியோட ஸ்டாண்டு விலை பார்த்தா வெறும் 100 rupees மட்டும்தாங்க. இந்த ஸ்டாண்டை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சாப்பிட்ற பிளேட்டு, சின்ன பிளேட் எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரே உள்ளுக்களை இது போல் வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பிளேட்டு கிட்டே நீங்கள் வச்சுக்கலாங்க. நான் ஒரு 10 பிளேட்டு கிட்டே வச்சுருக்கேன். ரெண்டாவது ட்ரே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி குடிக்கிற சொம்பு, அதுக்கப்புறம் செராமிக் கப்பு, டீ கப்பு, டம்ளரு எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க. மூணாவது ட்ரே உள்ளுக்குள்ளே அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன கப்பு, மிக்ஸி ஜார் மூடி எல்லாமே மூணாவது ட்ரே உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அதிக விலை கொடுத்து நீங்கள் ஸ்டாண்டோ இல்லை கோடியோ எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டாம். அது மட்டுமே இல்லாமல் ஆணியுமே அடிக்க வேண்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டியில் வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வளையல்கிட்ட எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான வளையல், பழைய வளையல், யூஸ் பண்ணாத வளையல் எதுவாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த வளையல் ஒரு 5 வளையல் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். மிச்ச வளையல் ஃபுல்லாகவே நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் கட்டர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வளையலும் நீங்கள் 2 துண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். ஒரு வளையல நம்ம 2 துண்டை நம்ம கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணும்போது 2 பக்கமும் நம்ம ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வளையல் நம்ம 2 துண்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இதே மாதிரி நம்ம மிச்சம் வளையல் வச்சுருக்கோம், அந்த வளையல் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி நம்ம சிசர் வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா வளையலுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு ஒவ்வொரு வளையல் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு வளையல் நம்ம எடுத்துகிட்டு நேராக நம்ம வளைச்சிக்கணுங்க. நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள். இதே போல் வளையல் நீங்கள் நேராக வளைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க வளையல் நீங்கள் இது போல் எஸ்ஸுக்கு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். 2 பக்கமும் நல்லா நீங்கள் வளைச்சி விண்ணுங்க. நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள். இதே போல் எல்லா வளையலுமே நீங்கள் எஸ்ஸுக்கு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்ச எல்லா வளையலுமே நம்ம மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. நீங்களுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி வளையல் கொஞ்சம் வச்சுருவோம் இல்லையா, அந்த வளையல் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு வளையல் நீங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு எடுத்துகிட்டு ஒரு வளையலையும் ஒரு பக்கம் முறையில் நீங்கள் மாட்டிட்டு நல்லா நீங்கள் அழுத்தி வச்சுருங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா எஸ்ஸுக்குமே நம்ம வளையல் போட்டுட்டு நல்லா நம்ம அழுத்தி வச்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் அடுக்கி வச்ச காய்கறி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண ஒவ்வொரு எஸ்ஸுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த காய்கறி ஸ்டாண்டில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸுக்கை நீங்கள் மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நல்லா எஸ்ஸுக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், எஸ்ஸுக்கை நம்ம மாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி எல்லா எஸ்ஸுக்குமே நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு அந்த கேப்பில் நீங்கள் மாட்டி விட்டுருங்க. இப்போ நான் பாருங்கள், எல்லா எஸ்ஸுக்குமே நான் மாட்டி வச்சுருக்கேங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் கரண்டி, அன்னக்கை, ஜல்லிக்கரண்டி, மத்துக்கோல் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த வளையல் உள்ளுக்குள்ளே நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க. பார்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நல்லா ஹெவியான பொருளுமே நமக்கு நல்லாவே தாவுங்க. இந்த வளையல் ஃபுல்லாகவே நமக்கு கட்டாகி விழுகாது. இந்த ஸ்டாண்டுமே நமக்கு கீழே விழுகாது. அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக காசு கொடுத்து எந்த வித ஸ்டாண்டை வாங்க இந்த மாதிரி காய்கறி ஸ்டாண்டு ஒன்று இருந்தால் போதுங்க. நிறைய பாத்திரம் ஃபுல்லாகவே நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க. இதனால் நமக்கு பணமும் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு எந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.